ராகி தோசை அண்ட் இட்லி ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கு எல்லாமே ஊற வச்சிருக்கோம். சிலர் வந்து அக்கா இது எப்படி செய்யறீங்கன்னு அளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலதான் நாங்க எடுத்துருக்கிறது வந்து நிறைய ரெடி பண்றதுக்கான ரேஷியோ எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம வந்து இட்லி தோசை அரைக்கணும் அப்படின்னா 4 உழக்கு வந்து நம்ம அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1 உழக்கு வந்து உளுந்து எடுத்திருப்போம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருப்போம். ஸோ சேம் அதே ரேஷியோ மாதிரி தான், ஆனா 3:1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்ப 3 கிளாஸ்ல சொல்றேன், 3 கிளாஸ் அளவுக்கு வந்து ராகி எடுத்துக்கோங்க, 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த மாதிரி ரேஷியோல நீங்க நார்மல் இட்லி தோசைக்கு எப்படி ஊற வச்சு அரைச்சு செய்வீங்களோ அதே மாதிரி செய்யலாம். இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இல்ல வந்து எனக்கு ரெடி பண்ண முடியல, ஏன்னா ராகில பாத்தீங்கன்னா அவ்வளோ தூசி இருக்கும், அதை எல்லாம் புடைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கழுவி அதுக்கப்புறம் ஊற வச்சு நல்லா காய வச்சு அரைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல, எனக்கு வந்து செட் ஆகல அப்படின்னா நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்ல வந்து ப்ரீமிக்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் வாங்கி நீங்க நார்மலா தண்ணியில மிக்ஸ் பண்ணி நைட்டு அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் கல்ல புளிச்சு வந்துடும். ஸோ இட்லி தோசை நீங்க வந்து ஈஸியா ரெடி பண்ணி வந்து சாப்பிடலாம். டேஸ்டும் நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. செம்ம வெயில் அடிக்குது, ஸோ இதெல்லாம் நாங்க இப்ப கழுவி காய வைக்க போறோம். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா சீக்கிரமா மிஸ் பண்ணாம மெசேஜ் பண்ணுங்க. இருப்பை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.